அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பாடி அது எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம், ஸ்கொயராக தான் இருக்கணும், ரெக்டாங்கிளாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் ஒரு ஷேப்பே இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கலாம், கோணமானலாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஷேப்பில் இருந்தாலுமே அதனுடைய மொத்த மாசும் அதனுடைய மொத்த எடையும் ஏதோ ஒரு புள்ளியில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். நம்ம பார்த்துருப்போம், ஸ்கேல்லாம் வச்சு நம்ம ஒரு பென்சில் வச்சு அந்த பென்சில் மேலே அந்த ஸ்கேலை பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஏதோ ஒரு புள்ளியில் மட்டும்தான் அந்த ஸ்கேல் கரெக்டாக பேலன்ஸ்டாக நிற்கும். அதுக்கு இந்த பக்கம் போனாலும் ஸ்கேல் கீழே விழுந்துடும் இல்லையா? அந்த ஒரு புள்ளி தான் அந்த ஸ்கேலினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது நம்ம சொன்ன மாதிரி எந்த உருவமைப்பு கொண்ட எந்த மாதிரியான ஷேப் வேணால் இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கலாம். அதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்க்கான அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அதனுடைய 3 புள்ளிகளும் மீடியனும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு பாடியுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆனாலோ மாற போகிறது கிடையாது. அதை நீங்கள் இப்படி சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் சரி, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இதுனா அதே பாயிண்டில் தான் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து தான் சுற்றல் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேப்பா, இப்போது இது ஒரு பாடிக்கு இங்கே பாருங்கள், M1 M2 அப்படிங்கிற 2 பாடி, அதோட மாஸ் M1 அண்ட் மாஸ் M2 அப்படிங்கிற 2 பாடி எடுத்துக்கிட்டோம். இந்த 2 பாடிக்கும் இடையில 2 பாடிக்கும் ரெண்டையும் சேர்த்து ஒரே பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டோடைய மாஸும் கான்சென்ட்ரேட் ஆன ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கிராஃபில் இவங்களுக்கான வெக்டார் ஸ்மால் r1 வெக்டார், அதே M2க்கான வெக்டார் ஸ்மால் r2 வெக்டார். ஓகே, அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கான வெக்டார் என்னன்னா அதைத்தான் நம்ம கேபிட்டல் R வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபார்முலா, சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு M1 R1 வெக்டார் ப்ளஸ் M2 அதனுடைய வெக்டார் R2 வெக்டார் டிவைடட் பை 2 மாஸ் M1 ப்ளஸ் M2. இதுதான் அதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். இதே 2 மாஸ்க்கு, ஒரு மாஸ்க்கு பார்த்தாச்சு, 2 மாஸ்க்கு பார்த்தாச்சு. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மாஸ், பல மாஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ n நம்பர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா, R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 n டைம்ஸ் ஆஃப் mi ri வெக்டார் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 n டைம்ஸ் ஆஃப் m. அதாவது கீழே 10 இருந்தாலும் சரி, 100 லட்சம் இருந்தாலும் சரி, மொத்தத்தோட மாஸையும் கீழே ஆட் பண்ணிக்கணும், மேலே அதோட மாஸ் ப்ளஸ் பொசிஷன் வெக்டாரை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, இப்போது ரொட்டேஷனல் மோஷன் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின சில டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டேர்ம்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக லீனியர் மோஷனையும் ரொட்டேஷனல் மோஷனையும் கம்பேர் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம் பாருங்கள். லீனியர் மோஷனில் எஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரொட்டேஷனல் மோஷனில் இவ்வளவு ரொட்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் மோஷனில் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதே போல் இதுக்கு ஒமேகா நாட் அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி விச் இஸ் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏங்கிறது ஆக்சலரேஷன், அதை இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற பேரில் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க. எம்ங்கிறது மாஸ், இங்கே ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா விச் இஸ் ஐ. ஓகே, இங்கே பிங்கிறது மொமெண்டம் லீனியரில், அதே ரொட்டேஷனில் ஆங்குலார் மொமெண்டமோட சிம்பிள் எல். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், அதே ரொட்டேஷனல் டேர்ம்ஸில் டார்க் டோ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எப்படி எழுதலான்னு பாருங்கள். விக்கு ஒமேகா, ஓகே, ஒமேகா ப்ளஸ் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக ஒமேகா நாட் ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, டீக்கு பதிலாக டி தான், ஏன்னா டைமுங்கிறது யூனிவர்சல் இல்லையா? ஸோ டி. இப்போ அதே போல் எஸ், இந்த ஈக்குவேஷனுக்கு பாருங்கள், டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் half alpha t ஸ்கொயர். அதே போல் இதுக்கு பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா டீட்டா. அவ்வளோதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதிலேருந்து நான் லீனியர் மோஷன் வச்சு எல்லா ஃபார்முலாவும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக எல்லா ஃபார்முலாவும் எழுத முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது லீனியர் மோஷனில். அதே ரொட்டேஷனல் மோஷனில் ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன? டார்க்கா. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ.
அடுத்து ஆக்சலரேஷன் பதிலாக ஆல்ஃபா விச் இஸ் ஆங்குலர் ஆல்ஃபா. ஸோ டார்க்குக்கான ஃபார்முலா ஐஏ ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரியான கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொட்டேஷனல் மோஷனுக்கு தனியாக மெமரைஸ் பண்ண தேவையில்லை, லீனியர் மோஷனோட கம்பேர் பண்ணி ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றின ஒரு 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு ஆக்சஸை பொறுத்து தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆல்வேஸ் அபவுட் அன் ஆக்சஸ். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நான் இன்னும் டீச் பண்ணல, இருந்தாலும் இந்த டயக்ராமை பார்த்தாலே நமக்கு தெரியுது பாருங்கள், அதில் ஒரு ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்கா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அ டிஸ்க், ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க் அல்லது சர்க்குலர் ரிங் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. இப்போ சர்க்குலர் ரிங்குக்கான ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், I is equal to m into டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இங்கே டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, r, ஸோ mr ஸ்கொயர். இது ஒரு பாடிக்கு. ஓகே, அதாவது ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி பல பாயிண்ட் மாசஸ், n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் அப்படின்னா I net is equal to நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சம்மேஷன் ஆஃப் mr ஸ்கொயர். இங்கே அப்படி I is equal to 1 n டைம்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது செகண்ட், இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்கு. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு பாடி. என்ன தான் இர்ரெகுலர் ஷேப்டு பாடியாக இருந்தாலும் அதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ ஆப்வியஸாக கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒன்று இருக்குமா. ஓகே, ஆனால் எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே m1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு மாஸ், பாயிண்ட் மாஸ். இங்கே m2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஸ்லேருந்து இவங்களுக்கான டிஸ்டன்ஸ் r1 அப்படின்னும் m2க்கான டிஸ்டன்ஸ் r2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இவங்களுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எழுதணும், இதே ஃபார்முலா தான், I is equal to mr ஸ்கொயர். ஸோ I is equal to m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேப்பா, இந்த மொத்த பாடியில் 2 பாயிண்ட் மாஸ் மட்டுமா இருக்கும், பல n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாஸ் இருக்குமா. ஸோ நெட் தேவை அப்படின்னா ப்ளஸ் எக்ஸெட்ரா எத்தனை இருக்குதோ அத்தனை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இர்ரெகுலர் ஷேப்டு பாடியாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு பாயிண்டில் மொத்த பாடியோட மாஸும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா. அந்த பாயிண்ட்டை எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வச்சுப்போம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மொத்த பாடியோட மாசம் அங்கே கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கே என்ன எடுத்துக்கணும், கேபிட்டல் M அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னப்பா அது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் K, அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எனி டிஸ்டன்ஸ் R1 R2 எப்படி வேணால் X1 X2 எப்படி வேணால் எடுத்துப்போம். ஆனால் இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து எடுக்கிறப்ப மட்டும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, அப்போது இதுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த கேபிட்டல் எம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா I is equal to கேபிட்டல் M ஆஃப் K ஸ்கொயர், அதாவது டிஸ்டன்ஸுங்கிறது கேன்னு எடுத்துக்கிட்டோமா, K ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகேப்பா, இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளைடு அண்ட் டிவைடட் பை n அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, என்ன மல்டிப்ளைடு அண்ட் டிவைடட் பை n, இப்போ இந்த m1 m2 அப்படிங்கிற மாஸ் எல்லாம் டோட்டலாக எல்லாமே ஒரு பாயிண்ட் மாஸா, அப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவலான மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ டோட்டலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், m, வெறும் m அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ m மொத்தமாக காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். இது கூட என்ன சொன்னேன், n மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா. ஓகே, மீதி இங்கே என்ன இருக்குது, r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா. ஓகே ஃபைன், இப்போது இது I நெட்டு. இப்போது இந்த mn அப்படிங்கிறது n டைம்ஸ் ஆஃப் m அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா பாயிண்ட் மாஸும் கணக்கு பண்ணிக்கலாமா. ஸோ அதை நம்ம என்ன எழுதலாம், கேபிட்டல் M இன்டூ r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா டிவைடட் பை இந்த எண்ணை நம்ம போட்டுக்கலாம். இது I நெட்டு. இப்போ நம்ம பார்த்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா, இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குதா. ஸோ அப்போ இதையும் நம்ம I நெட் அப்படின்னு எழுதலாமா, நெட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எழுதலாமா. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்மும் விடுங்க, அப்போது இந்த ஹோல் டேர்ம் அப்படிங்கிறது இந்த K ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா K இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா டிவைடட் பை n அப்படிங்கிறது தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கான ஃபார்முலாவாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அடுத்து தேர்ட் பாயிண்ட், இது தியரட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற விஷயம் நடக்கிறப்போ
மொமெண்டம் அப்படிங்கிறது கன்சர்வ் ஆகிருக்கும். அதாவது இனிஷியலாகவும் சரி ஃபைனலாகவும் சரி மொமெண்டம் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். ஆனால் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது மாறும். இந்த M1ங்கிற பாயிண்ட்டில் ஒரு மாதிரி கைனடிக் எனர்ஜி இருக்கலாம். ஒருவேளை நான் இங்கே கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ், ஸோ அதிகமான கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிடும், கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் 2 தியரம் இருக்குது. ஒன்று பேரலல் ஆக்சஸ் தியரம், இன்னொன்று பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். ஓகே, இந்த பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஆஸ் த நேம் சஜஸ்ட், நேம் சொல்கிற மாதிரி ஒரு ஏபி அப்படிங்கிற ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ் நிச்சயமாக சென்டர் ஆஃப் மாஸின் வழியாக பாயக்கூடிய ஆக்சிஸாக இருக்கணும். ஓகே, அடுத்தது இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், IAB அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது சென்டர் ஆஃப் மாஸின் வழியாக பாயக்கூடிய ஆக்சிஸ்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது அந்த ஆக்சிஸுக்கு பேரலாக இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ வாட் எவர் எந்த டிஸ்டன்ஸில் எந்த பக்கம் வேணாம், ஆனால் இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் இந்த பேரலல் ஆக்சஸ் தியரம் கொடுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டாவது ஆக்சிஸ் CD அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ ICD அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸின் மூலமாக போகக்கூடிய ஆக்சிஸ்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா விச் இஸ் IAB ப்ளஸ் இந்த ஹோல் பாடியோட மாஸ் கேபிட்டல் M அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இன்டூ இந்த சென்டர் ஆஃப் மாஸின் வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ்க்கும் நான் எடுத்துக்கிட்ட பேரலல் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் விச் இஸ் x². இதுதான் பேரலல் ஆக்சஸ் தியரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். நம்ம சொல்லியிருக்கோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகே, இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு ஆக்சிஸ்னுடைய இந்த 3 ஆக்சிஸில் எந்த ஒரு ஆக்சிஸ் வழியாக இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு IZ, அதாவது ஜெட் ஆக்சிஸ் வழியாக இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது நிச்சயமாக எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் வழியாக இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஜெட்டுக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா IX அப்படிங்கிறது IZ ப்ளஸ் IYயாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதே IY அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா IY அப்படிங்கிறது IX ப்ளஸ் IZஆக தான் இருக்கும். இதைத்தான் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வருது. கடைசியாக நம்ம ரொட்டேஷனல் மோஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, லாஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். நமக்கு தெரியும் லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த 3 பாயிண்ட்டினுடைய ஒரு எக்ஸாக்ட் ரிப்ளிகா, அதாவது அந்த தமிழ் படம் சிவா மாதிரி அந்த 3 பாயிண்ட் மறு வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 3 பாயிண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்ம அங்கே லா ஆஃப் இனர்ஷியா ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட்னு படிச்சிருப்போம். இங்கே எக்ஸ்டர்னல் டார்க், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லா. ரெண்டாவது லா ΔL, அதாவது ஆங்குலர் மொமெண்டம், சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது டார்க், எவ்வளவு டார்க் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இங்கே பாருங்கள், P is equal to mv, momentum is equal to mass into velocity in லீனியரில் படிச்சிருப்போம். அதே இங்கே ஆங்குலர் மொமெண்டம் is equal to moment of inertia into ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு இருக்க போகுது. அவ்வளோதான். அடுத்து 3வது பாயிண்ட்டு, அங்கே நம்ம எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதோடைய மறு வச்ச வெர்ஷன் தான் இது. இங்கே பாருங்கள், when A exerts a torque dou on B, அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே டோ அப்படிங்கிற ஒரு டார்க்கை கொடுத்துச்சு அப்படின்னா B will also exert a torque minus dou on A. Bயும் அதே டோங்கிற டார்க்கை ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மைனஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. அவ்வளவுதான். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனுடைய ரிவிஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ரிவிஷனுக்காக தேடிட்டு இருக்க உங்களுடைய ஃபெல்லோ நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் JEE ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ தட் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், யூடியூப் அல்காரிதம் புஷ் பண்ணும். இன்னொன்று, எனக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தக்கூடிய அந்த விஷயமும் அண்ட் அந்த லைக் பட்டன் அழுத்தக்கூடிய அந்த விஷயமும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தொடர்ந்து இந்த மாதிரியான ரிவிஷன் லெக்சர்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து இந்த லெசனில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாச்சும் கருத்து இருக்குது ரிகார்டிங் இந்த வீடியோ அப்படிங்கிற பட்சத்துலையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.